தப்பான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா போர்டு டேமேஜ் ஆயிடும். தப்பு பண்ணிடாதீங்க. இதுல மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி ஸ்டாண்ட் அலோனா யூஸ் பண்றது அப்படி இவ்வளவு பெரிய பவர் பேங்க் எல்லாம் எல்லாத்துக்கும் கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா சார். அப்படின்னா அங்கதான் இந்த பேட்டரிஸ் எல்லாம் வருது. பட் இது வந்து ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் கைஸ். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபயர் ஹசார்ட் ரிஸ்க் அதிகம். பவர் டென்சிட்டி சுத்தமா கிடையாது. அந்த ஆன்போர்ட் ரெகுலேட்டர் ஒன்லி அக்செப்ட் 5 வோல்ட். பண்ணல அப்படின்னா இந்த போர்டு ஆனே ஆகாது. எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஜஸ்ட் இந்த பேட்டரி வச்சு நீங்க 35 வோல்ட் எடுக்கலாம்னா பாத்துக்கோங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ காட்டணும். இங்க பாருங்க. ஹாய் கைஸ், புதுசாக எலக்ட்ரானிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மெயினாக எல்லாருக்கும் இருக்க இந்த டவுட் தான், மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி ஸ்டாண்ட் அலோனா யூஸ் பண்ணுறது அப்படின்றது. நாட் ஃப்ரம் அவர் பிசி, ரைட்? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். நான் இல்லை ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் பற்றி சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பவர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஆப்ஷன் 1 இஸ் பவர் பேங்க். டைரக்ட் பிளக் அண்ட் பிளே தான். ஜஸ்ட் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலோட இன்புட் டெர்மினல் டைப்பை பொறுத்து ஈஸியா இதுக்கும் நம்ம பவர் பேங்க்கும் நம்ம கனெக்ட் கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட் மோஸ்ட் எஃபிஷியன்ட். பட் ஸ்டில் இவ்வளவு பெரிய பவர் பேங்க் எல்லாம் எல்லாத்துக்கும் கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம அதை பத்தி இப்ப பார்க்க போறது. ஆப்ஷன் பி கம்ஸ் வித் மொபைல் போன் அடாப்டர்ஸ் லைக் திஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பழசு. பட் ஸ்டில் நீங்க இதோட வோல்டேஜ் அவுட்புட் பார்க்கணும். இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் 5 வோல்ட் 2.1 ஆம்ஸ் இருக்கு, which is very good. நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற எல்லா மைக்ரோ கண்ட்ரோலோட இன்புட் வயர் இருக்கு இல்லையா, இதெல்லாமே 5 வோல்ட் அக்செப்ட் பண்ணும். But still verify your microcontroller before giving input from this type of charge adapters. This type of adapter gives you flexibility over places guys. Example காட்டணும்னா இங்க பாருங்க. நானே ஸ்மார்ட் ஹோமை இதை வச்சு தான் பவர் பண்ணிருக்கேன். See, பட் இது சம் கேசஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் இருக்காது. சோ நம்ம இந்த மெத்தட பத்தியும் டீடைலா பார்க்க போறது கிடையாது. ஆப்ஷன் சி அப்படின்னா அங்கதான் இந்த பேட்டரிஸ் எல்லாம் வருது. இதையும் சேர்த்து தான். ஈச் அண்ட் எவ்ரி பேட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். இதை பத்தி நான் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி 4th மெத்தட் என்னன்னு பார்த்துட்டு இருந்தலாம். ஆப்ஷன் டி இந்த மாதிரி குட்டி சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி பவர் பண்றது. பட் இது வந்து ரொம்ப வர்ஸ்ட் கேஸ் கைஸ். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபிஷியன்சி கம்மி. அந்த அளவுக்கு இதால பவரும் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸ்டில் இது வந்து நல்ல ஆப்ஷன் தான், நல்லா இல்லைன்னு சொல்லல. பட் பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது ஐ won't recommend this. இதை பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நிறைய கமெண்ட் வந்தா கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். பேட்டரிஸ் வச்சு பவர் பண்றது எப்படி நம்ம டீப் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். This is called lithium ion and these are called lithium polymers. நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட் இல்ல என் கையில, அதனால நான் அதை காட்டல. லாஸ்ட் ஆப்ஷன் அல்கலைன் பேட்டரிஸ். இது சும்மா எடுத்துட்டு வந்தேன். These are the 4 types guys. இது நாலுத்துக்குமே தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. உங்க ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க இதை சூஸ் பண்ணணும் நான் சொல்றேன். இதுல 1 and 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே 3.7 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகக்கூடியது. whereas 3 and 4 1.5 வோல்ட் each cells. இதுல இந்த 1, 2 and 3 மட்டும் தான் ரீசார்ஜபிள். இது வந்து நாட் ரீசார்ஜபிள். ஃபர்ஸ்ட் நம்ம 1 பத்தி பார்த்தலாம். இந்த வீட்ல பேய் இருக்கு. இதோட டீடைல் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ல போறது இல்ல, ஏன்னா இந்த வீடியோ அதை பத்தி கிடையாது. இதை எந்தெந்த யூஸ் கேஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேசிவ் கெப்பாசிட்டி கைஸ். ஈச் செல் நீங்க பார்த்தாலே இங்க பாருங்க 2500 mAh இந்த ஒரு செல்குள்ள இருக்கு. வேற ஓடிக்கிட்டே இருக்கு. பட் இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1800 கிரேட்டர் than 1800 mAh ஹை கெப்பாசிட்டி. வேற இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 50 rupees to 70 தான் இருக்கும் ஒரு பேட்டரி சொல்றேன். ஜஸ்ட் லுக் அட் தி வாட் ஹவர். 6.6 வாட் ஹவர்ஸ் இருக்கா. வேற மிச்ச 2 பேட்டரிஸ் இவ்வளவு வாட் ஹவர் கிடையாது. இந்த சைஸ் பேட்டரிஸ் பேரு 18650 சொல்லுவாங்க guys. இதோட குட்டி வெர்ஷன்ஸும் இருக்கு. அதுதான் 14500 பேட்டரிஸ். இது லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் இது. பட் குட்டி சைஸ்ல இருக்கும். நம்மளோட ரெகுலர் எவரிடே பேட்டரிஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரே சைஸ் தான் இதுக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பவர் ஹங்கிரி, எனக்கு ரொம்ப நிறைய பேக்கப் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லித்தியம் அயான். வேற இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, என்னோட ப்ராஜெக்ட் ரொம்ப காம்பாக்டா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க இந்த பேட்டரிஸ் வாங்குனீங்கன்னா ஜஸ்ட் இந்த MAH ரேட்டிங் மட்டும் பார்த்து வாங்காதீங்க. ஒரிஜினல் பேட்டரிஸான்னு செக் பண்ணி வாங்குங்க. இதுல பாருங்க BS நம்பர்லாம் இருக்கா. பட் இதுவே நீங்க வந்து இந்த செக்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த BS நம்பர்லாம் ஒரிஜினல்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஈஸியா தீ பிடிக்கக்கூடிய பேட்டரிஸ். ஃபயர் ஹசார்ட் ரிஸ்க் அதிகம். நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது லித்தியம் பாலிமர்ஸ். இவருங்க எவ்வளவு காம்பாக்டா குட்டியா இருக்கு. இதுவும் 3.7 வோல்ட் தான், ரீசார்ஜபிள் தான். வேற it comes with a reduced battery capacity. So example பாருங்க, இந்த குட்டி பேட்டரியில 440 mAh தான் இருக்கு. இந்த பேட்டரியில 600 mAh இருக்கு பாருங்க. இந்த பேட்டரி எவ்வளோனா 220 mAh. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால எந்த சைஸ்ல வேணா இந்த பேட்டரிஸை வாங்க முடியும். பட் இதோட கரண்ட் டென்சிட்டி கம்மி. நாட் லைக் தி 18650. ஃபயர் ஹசார்ட் ரிஸ்க் ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது. பட் 18650 விட இதெல்லாம் கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். இதோட லைட் வெயிட் அண்ட் காம்பாக்ட் ரீசன்ஸ்க்காக இது நம்ம ட்ரோன்ஸ்லயோ இல்ல ரொம்ப குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ்லயோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் NIMH பேட்டரிஸ், அதுவும் இது மாதிரி எவரிடே பேட்டரியோட சைஸ்ல தான் இருக்கும். ரீசார்ஜபிள் கைஸ். பட் அதோட பவர் டென்சிட்டி ரொம்ப கம்மி. கெப்பாசிட்டி மேபி உங்களுக்கு 1800 இருந்து 2500 வரைக்கும் கிடைக்கலாம். பட் each cell has 1.2 வோல்ட். சாரி, நான் ஃபர்ஸ்ட் 1.5 சொல்லிட்டேன். 1.2 வோல்ட் தான் அது. பட் ஆனா ரொம்ப
ரொம்ப சேஃப். இதனால ஃபயர் ஹசார்டே கிடையாது. வெரி சேஃப் கெமிஸ்ட்ரி, ஈஸி டு ரீப்ளேஸ். இது தனியா நீங்க ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் போடணும்னு அவசியமே கிடையாது. அதிகமான லோட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த பேட்டரிஸ் தாங்காது. மைக்ரோ கண்ட்ரோலர் பவர் கம்மியா வந்துச்சுன்னா நம்ம கோட ரீசெட் பண்ணிட்டே இருக்கோம், அவுட்புட்டே வராது. ஃபைனலி கம்ஸ் வித் தி ஆல்கலைன் பேட்டரிஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. 1.5 வோல்ட் யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரிஸ் தான். பவர் டென்சிட்டி சுத்தமா கிடையாது. ரொம்ப குட்டி 100 மில்லி ஆம்ஸ் அது மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா வேணா ஓகே. பட் அதோட தாண்டிலாம் போச்சுன்னா இந்த பேட்டரி தான் தாங்கவே தாங்காது. மோஸ்ட்லி நீங்க ASP32 வைஃபை எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற கரண்டே இது கொடுக்காது. ஸோ இது நம்ம ஆப்ஷனல்லே இல்லை. ஓகே கைஸ், பேட்டரி பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ செகண்டா சார்ஜர் சர்க்யூட் பத்தி பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் வி ஆப்ட் ஃபார் TP4056. இதுதான் மார்க்கெட்லயே ரொம்ப பாப்புலரான TP4056 சார்ஜர் மாடியூல். இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ்ல அவைலபிள். பாத்தீங்கன்னா C போர்ட், இது வந்து B போர்ட். வேற நீங்க இதை வாங்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. வெறும் இந்த பாதி போர்டு மட்டும் உங்களுக்கு சில டைம்ல கிடைக்கும். அதாவது இந்த 2 IC இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் IC. இது இல்லாம உங்களுக்கு இந்த போர்டு கிடைச்சதுன்னா அதை வாங்காதீங்க. பிகாஸ் இது ரெண்டும் உங்க பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேவ்ஸ் யுவர் பேட்டரி ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். ஸோ அண்டர் வோல்டேஜ் வந்தாலும் பேட்டரி கட் ஆஃப் பண்றதுக்குலாம் யூஸ் ஆகும். பட் இதுல என்ன டிராபேக்னா உங்களால ஒரு பேட்டரி தான் அட் டைம்ல கனெக்ட் பண்ண முடியும். வி டேக் 18650 பேட்டரி. இந்த ஒரு பேட்டரி தான் இந்த ஒரு மாடியூல பவர் பண்ணும். 2 பேட்டரி நீங்க போட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. 2 பேட்டரி சேர்த்து இதுல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா மேபி யூ கேன் டூ வித் parallel, பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நீங்க parallel கனெக்ட் பண்ணீங்கன்னா. அண்ட் பட் அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்களோட கரண்ட் ரேட்டிங்லாம் மேட்ச் ஆகணும், வோல்டேஜ் ரேட்டிங்லாம் மேட்ச் ஆனா தான் நீங்க parallel பண்ணணும், இல்ல பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு 2-3 பேட்டரினா ஒரே மாடியூல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ வித் TP5100 with BMS. அது வந்து 2 செல்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட 3 செல்ஸ் 4 செல்ஸோ நீங்க அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இதுல B+B- இருக்கா, இந்த 2 டெர்மினல்ல மட்டும் நீங்க பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் அவுட்புட் டெர்மினல். எய்தர் நீங்க இதுக்கு இந்த B டைப் மூலமா நீங்க பவர் சப்ளை பண்ணலாம், ஆர் எல்ஸ் இஃப் யூ ஹேவ் சம் அதர் லைக் பவர் அடாப்டர்ல இருந்து 2 கேபிள் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க பிளஸ் மைனஸ் நீங்க சப்ளை பண்ணலாம் பவர். பட் 5 வோல்ட்டா இல்ல கொடுக்கணும், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வோல்டேஜ் ரெகுலேட்டர். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ், பிகாஸ் our Arduino is operating under 5 volt logic. நீங்க வந்து இதுல Vin-ல ஒரு சப்ளை கொடுக்குறீங்க. அதாவது நீங்க பேட்டரிஸ் வந்து சப்ளை கொடுத்தீங்கனாலே எங்க கொடுப்பீங்க, இந்த Vin கிரவுண்ட்ல தான் கொடுப்பீங்க. சேம் அப்ளைஸ் டு ESP32 ஆல்சோ. நீங்க Vin கிரவுண்ட்ல தான் சப்ளை கொடுப்பீங்க, ரைட்? அப்ளைஸ் டு Arduino Nano, which applies to STM32, which applies to Arduino Pro Mini, which applies to Raspberry Pi, ரைட்டா? ஆனா இதுலயே ஒரு ஆன்போர்ட் ரெகுலேட்டர் வச்சிருப்பாங்க எல்லா சர்க்யூட்லயுமே. அந்த ஆன்போர்ட் ரெகுலேட்டர் only accept 5 volt. மேபி இன் சம் போர்ட்ஸ்ல நீங்க 3.3 volt தான் இன்புட் கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இருக்கும். அதான் நீங்க செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் மேக்ஸிமம் இந்த போர்ட்ஸ்ல எல்லாம் 5 வோல்ட் தான். நீங்க டைரக்டா ஒரு இது ரீசார்ஜபிள் பேட்டரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுல 3.7 வோல்ட் தான் வரும். அதை நீங்க 5 வோல்ட்டா ஸ்டெப் அப் பண்ணணும். பண்ணல அப்படின்னா இந்த போர்டு ஆனே ஆகாது. 3.7 வோல்ட் பேட்டரியை எப்படி நம்ம 5 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம மாடியூலுக்கு கொடுக்கறதுன்றதா இப்ப நான் சொல்ல போறேன். மார்க்கெட்ல அதுக்குன்னு ஸ்பெஷலா நிறைய மாடியூல்ஸ் இருக்கு கைஸ். இங்க சில மாடியூல்ஸ் கையில இருக்கு, அது மட்டும் நான் காட்டுறேன் கைஸ். இதெல்லாம் தான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடியது. பட் இதுல இந்த 3 மாடியூல்ஸும் வேற, இந்த மிச்சம் எல்லாமே வேற. இட் இஸ் டிஃபரெண்ட். இந்த சைடு இருக்க மாடியூல் எல்லாமே பாத்தீங்கன்னா லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நான் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? ஜஸ்ட் வி டேக் லீனியர். இது பார்க்க கூட்டி டிரான்சிஸ்டர் மாதிரி தான் இருக்கும், பட் இது டிரான்சிஸ்டர் இல்ல கைஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 7815 IC which is outputting 15 volt. 7805 IC னா அவுட்புட் 5 வோல்ட் வரும். 7809 IC னா அவுட்புட் 9 வோல்ட் வரும். இதெல்லாம் வந்து தனித்தனி டிரான்சிஸ்டர் டைப்ல இருக்கா 3 பின்ல. இதெல்லாம் வந்து மாடியூல் டைப். இது வந்து 7805 கிடையாது. இது AMS 1117 IC. பாருங்க, இது வந்து 5 volt அவுட்புட் வரும். Just these are all operates under step down condition guys. 3.7 volt பேட்டரியை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி 7.4 volt இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7.4 volt இந்த IC 7805 5 voltா கன்வெர்ட் பண்ணும். சோ தென் நீங்க இதை டைரக்டா உங்களுடைய மாடியூலுக்கு நீங்க சப்ளை பண்ணலாம். மாடியூல் போர்டுக்கு இதை நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சில கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இது வந்து ஸ்டெப் டவுன் மட்டும் தான் பண்ணும், ஸ்டெப் அப் பண்ணாது. எக்ஸ்ட்ரா வோல்டேஜை பர்ன் தான் பண்ணும். லெட்ஸ் சே நீங்க 5 volt இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அவுட்புட் 3.3 volt தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க 1.7 volt அப்படியே பர்ன் பண்ணும், which means ஹீட்டா தான் கன்வெர்ட் பண்ணும். சோ இந்த 1.7 voltல இருக்க கரண்ட்லாம் வேஸ்டா தான் ஆகும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா நாய்ஸே கிடையாது, சிக்னல் ரொம்ப கிளீனா இருக்கும், சீக்கிரமா நம்ம பேட்டரியை ட்ரெயின் பண்ணிடும். இந்த ஒரு கன்சிடரேஷன் நீங்க பண்ணலனா நீங்க தாராளமா லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரே பாயிண்ட், எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் குட் எஃபிஷியன்சி we go with நான் லீனியர் பார் ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். பாருங்க, இது மூணுமே அதான் பெருசா இருக்கா. இதுல என்னன்னா இதுல இருக்க மாதிரி ஸ்டெப் டவுன் மட்டும் தான்
தான் கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடியூல் பொறுத்து நீங்க ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் ரெண்டுமே அச்சீவ் பண்ணலாம். நீங்க ஸ்டெப் அப் பண்ண போறீங்க அப்படின்னா அது பேரு பூஸ்ட் கன்வெர்ட்டர், ஸ்டெப் டவுன் பண்ண போறீங்கன்னா பேரு பக் கன்வெர்ட்டர். ஜெனரலா ஸ்டெப் அப்க்கு நம்ம யூஸ் பண்றது இந்த எக்ஸல் 6009E1 அப்படின்ற மாடியூல். இதோட இன்புட் நீங்க ஒரே ஒரு பேட்டரி இருந்தா போதும். இப்போ இந்த ஒரு பேட்டரியை மட்டும் நீங்க இன்புட்டா கொடுத்துட்டு which means 3.7 வோல்ட், இந்த நாப் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல, இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது ஒரு அவுட்புட்டை நீங்க மாத்திக்கலாம். வேரியபிள் அவுட்புட் தான் இதுல இருக்க மெயின் அட்வான்டேஜ். இந்த மாடல் வச்சு நீங்க 5 வோல்ட்ல இருந்து 35 வோல்ட் வரைக்கும் ஸ்டெப் அப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த பேட்டரி வச்சு நீங்க 35 வோல்ட் எடுக்கலாம்னா பாத்துக்கோங்க. அதுதான் இதோட அட்வான்டேஜ். whereas it has some switching noise. அவுட்புட் வந்து ரொம்ப பியூரா டிசியா இருக்காது. அதுதான் ஒண்ணு. வேற எதுவுமே இதுல வந்து டிராபேக் கிடையாது. ஹை எஃபிஷியன்ட் than linear regulators. பேட்டரி கன்சர்வ் பண்றதுக்கு நீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர்ஸ் LM2596. இந்த மாடியூலால ஸ்டெப் டவுன் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம், 2 பேட்டரி எடுத்து நீங்க 7.4 வோல்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். 5 வோல்ட்டா ஸ்டெப் டவுன் பண்ணலாம், இல்லனா 3.3 வோல்ட்டா நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணலாம். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே என்ன அட்வான்டேஜ்னா நீங்க கொடுக்குற அவுட்புட் ரொம்ப கான்ஸ்டன்ட்டா இருக்கும். 5 வோல்ட் தான் வேணும் நீங்க செட் பண்ணீங்கன்னா 5 வோல்ட் தான் வரும் until or unless fault ஆகற வரைக்கும். இல்ல ஃபைனல் சம்மரியா என்னோட சாய்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேற இதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் விட இதெல்லாம் பாருங்க 12 ரூபா 10 ரூபா தான் வரும் இதெல்லாம். பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் T70 அது மாதிரி வரும். எண்ட் ஆஃப் த டே நீங்க எத்தனை பேட்டரிஸ் யூஸ் பண்றீங்க அண்ட் உங்களோட போர்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணும்ன்றத பொறுத்து தான் நீங்க தான் இதை டிசைட் பண்ணணும். இதே நீங்க சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். இதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் நீங்க நல்லா ஹை குவாலிட்டியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்விட்சிங்க்கு போகலாம். நான் ஃப்ளோ எப்படி சொல்றேன்னா, ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. TP4056 ஓட பிளஸ் மைனஸ்ல இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணி TP4056 ஓட அவுட்புட் பிளஸ் மைனஸ்ல அவுட்புட் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரை இன்புட்ல கொடுக்கணும். பின்னாடி பாருங்க இன்புட் இருக்கா, இல்ல கொடுக்கணும். இதோட அவுட்புட் நீங்க ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் செக் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணும்ன்றத இந்த நாப் மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களோட ESP கனெக்ட் பண்ணணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தப்பான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா போர்டு டேமேஜ் ஆயிடும். தப்பு பண்ணிடாதீங்க இதுல. சோ ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. சோ இந்த சீட் ஷீட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல போர்டு என்ன, அதோட ஆப்பரேட்டிங் வோல்டேஜ், டிபிக்கல் கரண்ட் எவ்வளோ, இது நீங்க எந்த மாடியூல்ல யூஸ் பண்ணலாம், ஆர்டினோ யூனோக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படும், ESP எவ்வளவு கரண்ட் தேவைப்படும், பீக்ல அது எவ்வளவு ஆப்பரேட் ஆகும், அண்ட் தென் நீங்க போடுற பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு உங்களுக்கு அந்த பேட்டரி எத்தனை நாள் ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் ஒரு ஃபார்முலா அரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த PDF வேணும்னா நான் GitHubல அப்லோட் பண்றேன். அதை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ காட்டணும். இங்க பாருங்க, இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இது பேர் வந்து ESP32 தான். இட் இஸ் டிசைன்ட் பை PCB Cupid கம்பெனி. திஸ் இஸ் கால்டு Glyph ESP32C6. ஜஸ்ட் இங்க பாருங்க, ஒரு பேட்டரி எடுத்து டைரக்டா இதோட போர்டுல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அவ்வளவுதான் இந்த கனெக்ஷனே. இந்த மாதிரி நீங்க ஒரு கஸ்டம் ESP32 PCB எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை கைஸ். எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். உள்ளேயே ஒரு சார்ஜர் சர்க்யூட் இருக்கு, இதுக்குள்ளேயே ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு. அதனால தான் நம்மளால டைரக்டா இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ண முடியுது. இந்த போர்டை பத்தினா ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணுங்க. இது எதுக்குன்னா ஜஸ்ட் என்னோட லோரா மாடல் நான் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் பாருங்க போர்ட்லயே இருக்கும். இது ஆன் பண்ணா ஆன் ஆயிடும். இதை சார்ஜ் பண்றதுக்கு நான் டைரக்டா நான் இதுல USB-C கேபிள் கனெக்ட் பண்ணா போதும். ஆல்சோ மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜர் ஹோல்டர்ஸும் நிறைய கிடைக்கும். இதோட ரேட்ஸ்லாம் 20-30 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஈஸியா அதையும் நீங்க வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். These are all bonus for you. By the way, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Have a good day. Bye bye.